நீண்ட நாளுக்கு அப்புறம் ஆதார் நிறுவனத்திலிருந்து சூப்பர்வைசர் அண்ட் ஆப்ரேட்டருக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் 203 வேக்கன்சிக்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 12th ஐடிஐ டிப்ளமோ டிகிரி நீங்கள் இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 வயசு நிரம்பியிருந்தாவே போதும். அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்டு எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே சேரும். ஸோ காய்ஸ், நீங்கள் அதை கிளிக் பண்ணி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா ஆஃப் ஆதார் கார்டுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இது எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு www.csc.pv.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைன் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 லைனில் உங்களுக்கு கேரியேஷன் இருக்கும். அந்த கேரியேஷன் நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, இதில் இருக்கிற மாதிரியே போதும். அண்டு இதில் கேரியர்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்னென்ன வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அண்டு என்னென்ன ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டு மட்டும் கிடையாது, ஆந்திர பிரதேஷ், அசாம், சத்தீஸ்கர் அண்டு குஜராத், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் அண்ட் ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, லடாக், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மகள்யா அண்டு நாகாலாந்து, ஒடிசா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், தமிழ்நாடு. சரிங்களா, தமிழ்நாடு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 செப்டம்பர் 2025 4 அக்டோபர் 2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயோ அல்லது சொந்த ஊர்லேயோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இ-சேவை மையத்தில் வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, இதில் அப்ளை நவ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் இன்வைட்டர் ஃபார் ஃபாலோட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கான்ட்ராக்ட் பேஸில் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்ன போஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் சூப்பர்வைசருக்காகவும் அண்ட் ஆதார் ஆப்ரேட்டர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆப்ரேட்டருக்காகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4/10/2025 அன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கான வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொசிஷன் காலியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பொசிஷன் காலியாக இருக்குது, தருமபுரியில் ஒரு பொசிஷன் காலியாக இருக்குது, அண்ட் நீலகிரியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி காலியாக இருக்குது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th நீங்கள் இன்டர்மீடியேட்டோ அல்லது சீனியர் செகண்டரியோ நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் 12th இல்லாமல் ஐடிஐ நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிடெக்னிக் டிப்ளமோவில் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். சரிங்களா, இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 18 வயசு ஆயிருந்தாலே போதுமானது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மேற்கொண்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது சுட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்ரு ஸ்கில்லை பொறுத்து தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்கில்லை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க
அப்படின்றத பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பர்வைசர் வேலை குடுக்குறதா, அல்லது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலர் வேலை குடுக்குறதா அப்படின்றத இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த ரிசல்ட்ட வந்து சொல்லிடுவாங்க. இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க குடுத்துருக்கிற அப்ளை நவ்ன்றத நீங்க இப்படி கிளிக் பண்ணவே போதுமானது. இதில அப்ளை பண்ற பேஜுக்கு போயிரும். இதில என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதிலேயே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில நீங்க ஆதார் சூப்பர்வைசருக்காக அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, அண்ட் ஆப்பரேட்டர் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பரேட்டருக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, 2த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே நேம்ல தான் அவங்க குடுத்துருக்காங்க. இதில உங்களுடைய நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய பான் கார்டு அண்ட் டேட் ஆஃப் பர்த் அண்டு நீங்க எந்த ஸ்டேட்ல வந்து அப்ளை பண்றீங்க சரிங்களா? நீங்க வந்து எந்த ஸ்டேட்ல வந்து அப்ளை பண்றீங்க, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்றீங்க, அண்ட் உங்களுடைய ஹையர் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கா? அதாவது சிஎஸ்லயோ அல்லது இந்த மக்கள் சேவை மையத்திலயோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க வந்து அத குடுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரெசிடென்ட் டேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்டும் அண்ட் ரெசிடென்ட் ஸ்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 100% வந்து குடுத்தாகணும். தமிழ்நாடு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து குடுத்துக்கோங்க. சரிங்களா? இதில என்ன அப்லோட் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரெஸ்யூம் வந்து நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் ஆதார் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் அதாவது நீங்க ஏதாவது வந்து கோர்ஸ் வந்து பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து இதில வந்து மஸ்ட்டா வந்து நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் அப்லோட் பண்ணாம நீங்க வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஜெண்டர் இருந்தா மெயிலா, ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. மெயிலுன்னா மெயிலுன்னு குடுங்க. ஃபீமேலுன்னா ஃபீமேலுன்னு குடுங்க. சரிங்களா? இது எல்லாமே குடுத்துட்டு நீங்க கேப்சாவ குடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து குடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதில உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து குடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்தாற் போல நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ, இதில இப்படி தான் நீங்க வந்து அப்ளை பண்றது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் தான் அப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க வந்து உங்க மொபைல்லயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்க சொந்த மாவட்டத்தில, உங்க சேவை மையத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்பவே நிறையவே சான்சஸ் நிறையவே இருக்கு. அண்ட் அது மட்டும் கிடையாது. இதில சூப்பர்வைசருக்கு மட்டும் கிடையாது. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதர் ஸ்டேட்லயும் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மாவட்டத்தில வந்து அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய வேக்கன்ஸீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் ஆயிட்டு இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறையவே ரிசல்ட் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் சிஎஸ்சி சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் தான். சரிங்களா? ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க சொந்த டிஸ்ட்ரிக்ட்லயோ அல்லது சொந்த மாவட்டத்திலயோ அல்லது தமிழ்நாட்டில நீங்க வந்து வேலை செய்யணும். அதாவது கவர்மெண்ட் வேலை வந்து வேணும் அப்படின்னா, நம்ம சேனல வந்து கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேரும். ஸோ காய்ஸ்